சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, நான் சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நான் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நீ நம்புகிறாயா? நம்புவது கிடையாது. நடந்ததற்கு பிறகுதான் எல்லா விஷயத்தையுமே நம்புவது. நானும் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லும் விஷயத்தை முதலில் நம்பு. அப்பொழுதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல காரியத்தை செய்ய துடிக்கிறேன் என்பது உனக்கு தெரியும். நான் சொல்வதை முதலில் நம்பு, அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு புரிய வரும் என்று சொன்னாலும் நீ கேட்பதே கிடையாது. உன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் எல்லா விஷயத்தையுமே செய்கிறாய். தங்கமே, ஒரு முறை இந்த அப்பா சொல்வதை நீ கேட்டு பார்க்கலாமே. எத்தனையோ விஷயங்கள் மாறுகிறது, இந்த அப்பா சொல்வதும் உனக்கு மாறுமே. தங்கமே, சவால் விட்டு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டமான இந்த சூழ்நிலையானது மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. காலம் முழுவதும் கஷ்டத்தோடு வாழ வைப்பேன். எல்லா விதத்திலும் உனக்கு இந்த சாய் நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துவேன் என்று நினைத்தாயா? கண்டிப்பாக கிடையாது. கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை இந்த சாய் உன் மீது திணிக்க மாட்டேன். பார், என்னென்ன விஷயங்கள் மாறப்போகிறது என்று பார். நாளுக்கு நாள் பிரச்சனையாகவே இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயங்கள் அடியெடுத்து வைக்க போகிறது. யோசிக்கவே சில நேரங்கள் சில விஷயங்கள் கசப்பாக உனக்கு இருந்தது. ஆனால் இனிமேல் வரும் காலகட்டத்தில் எந்த ஒரு சிறிய விஷயம் கூட உனக்கு கசப்பாகவே இருக்காது. எல்லாமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் மட்டுமே உனக்கு கொடுக்குமே தவிர நீயே பார்ப்பாய். என்னடா இது, இத்தனை நாள் நாம் ஒரு கஷ்டத்திலேயே இருந்தோமே, ஆனால் திடீரென்று நம் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து விட்டதே என்று நீயே வியந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக மிக பிரகாசமான விஷயங்கள் நடக்கும். இதில் கஷ்டமோ கண்ணீரோ எதுவுமே கவலையோ இனிமேல் வரும் காலகட்டங்கள் இருக்காது. பொழுது போய் பொழுது விடிந்தால் கஷ்டம், இனிமேல் அதற்கு இடமில்லை. பொழுது வரும், பொழுது விடியும், இரவு தூங்குவாய், எல்லாவற்றிலும் ஒரு இன்பம் இருக்கும். கேட்டது கிடைத்து விட்டால் அதில் இருக்கும் சந்தோஷம் வேறு எதிலையுமே இல்லையே. சரிதானே தங்கமே? சரியாகத்தானே அப்பா சொல்கிறேன். இந்த அப்பாவாக ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதில் ஏதாவது சந்தோஷம் இருக்குமா? அதுவே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு நான் அதை உனக்கு தாராளமாக கொடுக்கும் பொழுது அதில் இருக்கும் உன்னுடைய சந்தோஷம் வேறு என்ன விஷயத்தில் இருக்கும்? உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன். இனி வரும் காலத்தில் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவே மாற்றுவேன். எல்லா இடத்திலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை புரிய வைப்பேன். நாளுக்கு நாள் நீ நினைக்கிறாய் பிரச்சனைகள் கூடுமோ என்று, ஆனால் கிடையாது. பிரச்சனைகளே வராது. இனிமே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற ஒரு விஷயத்திற்கு இடமோ, பிரச்சனை என்பதில் ஒரு கசப்பான விஷயங்களுக்கோ இடம் கிடையாது. நான் இருந்து உன்னை வாழ வைப்பதை விட வேறு யாரால் உன்னை அதிகமாக சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்க முடியும் சொல்? தங்கமே, 1000 பேர் 1000 விதமான உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பற்றி ஏதேதோ சொல்லலாம். ஆனால் நீ நம்ப வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டுமே தான். என்ன தெரியுமா? உனக்கு நீ உண்மையாக இருக்கிற, எல்லா விஷயத்திலும் நீ நீயாக இருக்கிற, எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறான ஒரு பாதைக்கு நீ போவதும் கிடையாது. எல்லா விஷயத்திலும் நான் நேர்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நீ நினைக்கிறாயே தவிர தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டும் என்று நீ நினைப்பது கிடையாது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. தங்கமே, மற்றவன் வாழும் பொழுது பார்க்கும் விஷயங்கள் தன் வாழ்க்கையில் இல்லையே என்று யோசிக்கும் பொழுது பயமாக இருக்கிறதா? அவனுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை. ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது? நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்பத்தை பார்க்கலாம். நான் சொல்லும் விஷயத்தை தயவு செய்து தட்டி விட்டு
பிறகு யோசிப்பது வீணாகும். நான் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் தங்கமே. நீ கவலைப்பட்டுவிட்டு நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். ஆனால் இதற்கு மேல் நீங்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது மலரட்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது உறுதியாகவே சொல்கிறேன், இன்பங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் மலரட்டும். சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கட்டும். நிறைய விஷயத்தில் கலங்கிவிட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் கலக்கம் என்ற ஒரு விஷயத்திற்கு இடமில்லை. பொறுப்பான பிள்ளைக்கு அன்பான பிள்ளைக்கும் அரவணைத்து இந்த சாய் பாதுகாப்பேனே தவிர ஒரு பொழுதும் கண்கலங்க வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பாரு. யோசிக்க யோசிக்க இனிமேல் உனக்கு இன்பம் மட்டுமே நிலையாகவே இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்க்கை ஒரு பொழுதும் குறையாக இருக்காது. இனிமேல் நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் பார். நீயே மிரண்டு போகுவாய். அந்தளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது வர ஆரம்பிக்கும். நான் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? பேச்சு மாற மாட்டேன். வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான். இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே வசந்தங்களே. தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி வரும். காலம் நிச்சயமாக உன்னை கைவிடாது. உன்னை கண்கலங்க வைத்து கொண்டு அதை பார்த்து சிரித்த பலருக்கு தண்டனை கொடுப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். தங்கமே, சோதனை காலங்களானது இனிமேல் அல்ல. இந்த சாயை நம்பி வந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே அற்புதமான பிள்ளைகள். எல்லாவற்றையும் சுலபமாக அவர்களுக்கு கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் எல்லாமே கஷ்டப்படுவது போல இருக்கும். ஆனால் போக போக அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சாதாரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வசதியும் வாய்ப்புகளும் தேடி வரும். கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு துணையாகவும் உனக்கு அற்புதத்தை செய்து தரவும் நான் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் சூழ்ந்து ஐஸ்வர்யங்கள் சூழ்ந்து எல்லா விஷயத்திலும் உனக்கு இன்பத்தை மட்டுமே தருவேன். இந்த சாய் காதில் வாங்கி கொண்டாயா? நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் இனிமேல் எல்லாமே உனக்கு சுபமே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.